உங்களுக்கு என்னென்ன வயசாகுது? 75 வயசாகுதுங்கய்யா. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, நானே என் மனைவி மட்டும்தான். நான் உழைச்சாதான் 2 பேருக்கும் சோறு. ஓ. தம்பி ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகேங்க. என்னண்ணா இவ்ளோ மாத்திரை? என் பொண்டாட்டிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி. நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே. 3 வேளை மாத்திரை வாங்குறதுக்கு 2 வேளை பட்டினி கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி. ஐயோ. ஆனா இப்ப அப்படி இல்ல. அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான். வெளியில 1000-500க்கு விக்கிறத இங்க 50-100க்கே விக்கிறாங்க. குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க. நாங்களும் மோடியோட குடும்பம் தான். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? சந்திரகவுடர் அவர்கள், காரிகவுடர் அவர்கள் இந்த ஊர்ல ஆர்எஸ்எஸ்னுடைய மிக மூத்த பொறுப்பாளர் திரு ராமையா அவர்கள் இந்த ஊர்ல இருந்து நம்மளோட ஆர்எஸ்எஸ் பணியை செய்தவர்கள். கிழக்கு மண்டல தலைவர் ராஜேஷ், கிளை தலைவர் சிவலிங்கன், பொறுப்பாளர் சுரேஷ், துணைத் தலைவர் மூர்த்தி மற்றும் இங்கு இருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும், நம்மளுடைய மஞ்சுமோகன் உள்ளிட்ட ராமன்ஜி, உள்ளிட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு நடைபெறுகிற பாராளுமன்ற தேர்தலில் மோடிஜி ஐயாவுடைய தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள், மோடி ஐயாவுக்கு வாக்களியுங்கள் என்று உங்களிடத்தில் வந்திருக்கிறோம். நான் வந்தோடனே நண்பர் சொன்னார் தேயிலைக்கு விலை கொடுக்க வேண்டும் என்று. நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேட்டுப்பாளையம் வந்திருந்தார். எத்தனை பேர் மேட்டுப்பாளையம் வந்தீங்க? ஓ, எல்லாரும் வந்திருக்கீங்க. அக்கா மேட்டுப்பாளையம் வந்தீங்களா? ஏன் வரல? மோடி ஐயா நம்மளை பார்க்க வர்றாருல்ல. மோடி ஐயா அவர்கள் வந்திருந்தார்கள். மோடி ஐயா அவர்கள் தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது தேயிலை விளையும் பூமிக்கு ஒரு தேயிலை டீ கடைக்காரனுடைய மகனாக வந்ததில் பெருமை கொள்கிறேன் என்று சொன்னார். அவருடைய முன்னிலையே நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் கவனிச்சுங்க? நான் பேசும்போது கவனிச்சிங்களா இல்லையா? மீட்டிங் வந்தீங்களா இல்லையா? கவனிச்சிங்களா இல்லையா? கவனிச்சிருக்கீங்க. என்ன சொன்ன? தேயிலை விலைக்கு, பச்சை தேயிலைக்கு அவர்கள் விலை நிர்ணயத்திற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொன்னார். நம்ம ஐயா அங்க இருக்கிறார். ஐயாவும் இன்னும் 10 பேர் 2 முறை பீயூஷ் கோயல்ஜி அவர்களை சந்தித்தோம். நம்மளுடைய போஜராஜன், மோகன்ராஜு, ராமன், இப்படி எல்லாரும் இணைந்து 2 முறை, ஒரு முறை இல்லை 2 முறை கோயம்புத்தூர்ல வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பீயூஷ் கோயல்ஜி அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்து இப்ப அடுத்த கட்டமாக இதுல மோனோபொலி இருக்கக்கூடாது, மோனோபொலி ஒழிக்கணும் அப்படின்ட்டு அமுல் நிறுவனத்தை உள்ள கொண்டு வந்திருக்கு. படிப்படியாக இது ஒரு நிரந்தர தீர்வு, நமக்கு நல்ல விலை கிடைக்க ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவோம். விவசாயிங்க இன்னைக்கு இங்க சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் மோடி ஐயா காசு 6000 ரூபாய் வந்தது. இப்ப பட்டா பிரச்சனை இருக்குது. எங்க அண்ணன் தம்பி கூட்டு பட்டா இருக்குது. இந்த கூட்டு பேசுறேன், பேச விடுங்க. பேசுவாங்களா? இப்பதானே சொன்னேன் நான்.
நிரந்தரത്തിന് நீ 30 ரூபா 50 ரூபா கிடைச்சா என்ன பண்ணுவ? ஏன் 30 ரூபாய் நிக்கிற? ஏன் 30 ரூபாய் நிக்கிற? 50 ரூபா கிடைச்சா என்ன பண்ணுவேன்? அதுதான் நான் வந்து நிரந்தர தீர்வுன்னு சொல்றேன். 100 ரூபாய் கிடைச்சா வேணாம்னு சொல்லுவியா? நாம ஏன்னா விவசாயிகள் படுகிற கஷ்டம் நமக்கு தெரியும். நானும் விவசாயி தான், எங்க அப்பா விவசாயி தான். விவசாயிகள் படுகிற கஷ்டம் நமக்கு தெரியும். அதனால இந்த 6000 ரூபாய் நிதிக்கு நீங்க எல்லாம் இந்த பட்டா கூட்டு பட்டா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வரலன்னு சொல்றீங்க. அதுக்கு நிச்சயமாக ஒரு நிரந்தர தீர்வு உங்களுக்காக ஏற்படுத்தும். ஆனா நான் மந்திரி வாயில வந்ததை அள்ளி விட முடியாது. நான் நாளைக்கு அப்புறம் நீங்க கேள்வி கேட்க கூடாது. எப்பா அன்னைக்கு உங்க ஊருக்கு வந்தனே, அன்னைக்கு வரைக்கும் வந்தீங்களே, அன்னைக்கு எல்லாரும் என்ன டுபாக்கூர் விட்டீங்களே, எல்லாத்தையும் அள்ளி விட்டு போனீங்களே. இன்னைக்கு அது மாதிரி நம்ம பேசுற ஆளுங்க கிடையாது பிஜேபி ஆளு. எது சாத்தியமோ, எது நடக்குமோ, எது நடத்தப்படுமோ அதை மட்டும்தான் பேசுகிறார்கள் பிஜேபி காரர்கள். நாம் சொல்லுவதை தான் செய்வோம். திமுக கார மாதிரி 1000 ரூபாய் காசு கொடுக்குறேன், மூக்குத்தி இருந்தா காசு இல்ல, தோடு இருந்தா காசு. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா எல்லா இல்லத்தரசிக்கணும். அப்புறம் கேட்டா தோடு போட்டிருக்கிறேன் உனக்கு காசு இல்லை, மூக்குத்தி போட்டிருக்கிற காசு இல்லை, ஸ்கூட்டர் வச்சிருக்க அக்கா பாவம் ஏதாவது சம்பாதிச்சு இஎம்ஐ போட்டு ஒரு ஸ்கூட்டர் வாங்கியிருப்பாங்க. எது வேணா அவங்க பையன் ஸ்கூட்டர் வச்சிருந்தா கூட காசு இல்லை. அது மாதிரி நம்ம பொய் சொல்ல மாட்டோம். அம்மா என்ன நடக்குமோ, என்ன யதார்த்தமோ, யதார்த்தத்தை பேசுபவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள். நீங்க வந்த உடனே எனக்கு ஒரு நம்மளுடைய கலாச்சார முறையில ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க. அந்த வரவேற்போட சாமிக்கு காணிக்கை கட்டிட்டு இங்க வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஆனா ராஜா எந்த ஊர்லயாவது போய் காணிக்கை கட்டியிருக்காரா? எந்த ஊருக்காரு போயிருக்காரா? ஆனா கோயிலே இல்ல, சாமியே இல்ல, சாமி கடவுள், கடவுளை கும்பிடுறவன் முட்டாள்னு சொல்ற அந்த ராஜா நமக்கு வேணுமா? அந்த ராஜா நமக்கு வேணுமா? ராஜா நமக்கு வேணுமா? அதனால தாய்மார்களை தரைக்குறைவா பேசுற ராஜா, ஊழல் ராஜா நமக்கு வேணுமான்னா மோடிஜியா 2Gயா? மோடிஜியா 2Gயா? மோடிஜியா 2Gயா? வருகிற 19ஆம் தேதி காலையில 7 மணிக்கெல்லாம் போய் குடும்பத்தோட பாட்டியெல்லாம் முன்னாடி போய் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறது. அப்புறம் வெயில்னு ஓட்டு போகாம இருந்துடாது. போயிட்டு தாமரைக்கு 3வது சின்னமா இருக்கும், மிஷின்ல 3வது சின்னமாக தாமரை சின்னம் இருக்கு. எத்தனாவது சின்னமா இருக்குமா? 3வது சின்னமா 7 மணிக்கு போய் ஓட்டு போட்டுருங்க. இல்லைன்னா திமுக காரன் போய் உங்க ஓட்டை கள்ள ஓட்டு போட்டு, ஆனா உங்க ஓட்டையும் தான் உஷாரா இருந்து ஓட்டு போட்டுருங்க. 3வதா இருக்கிற போய் எல்லாரும் 7 மணிக்கு ஓட்டு போடுங்க. நாம் நம்மளுடைய பிரதமர், நம்மளுடைய மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி அமைப்பது நிச்சயமாக்கப்பட்ட ஒன்று. அவர் தான் சென்ட்ரல் ஆட்சியில் வருவார், 400 தொகுதியில வருவார். அப்போ இங்கிருந்து அங்க ஆட்சியில் இருக்கிற எம்பி வேணுமா, எதிர்கட்சி எம்பி வேணுமா? ஆட்சியில் இருக்கிற எம்பி வேணுமா, எதிர்கட்சி எம்பி வேணுமா? அக்கா ஆட்சியில் இருக்கிற எம்பி வேணுமா, எதிர்கட்சி எம்பி வேணுமா? ஆட்சியில் இருக்கிறவங்க வந்தாலும் நல்லது செய்ய முடியும். மாஸ்டர் மாதன் ஐயா இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம அட்டிங்களுக்கு சமூக கூடம் கட்டி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு யாருமே எட்டி பார்க்கவில்லை. அதுக்கு முன்னாடி யாரும் எட்டி பார்க்கல, பின்னாடி யாரும். பிஜேபி காரங்க தான் நல்லது செய்வாங்க. சகோதரர்களே, நமது சின்னம், நமது சின்னம். நம்ம அண்ணன் தேயிலைக்கு 30 ரூபா கேட்டார். நம்ம சொல்றோம் 30 ரூபா என்ன, நம்ம எடுக்கிற நிகழ்ச்சியில அது 30 ரூபாய்க்கு மேலையும் போகலாம். நல்லதொரு முடிவு, நிரந்தர தீர்வு நாம் ஏற்படுத்தி கொடுப்போம். நன்றி.